பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். இன்று ஸ்ரீ குருவார் கிருத்திகை. குருவார் கிருத்திகை என்பது ஞானத்தின் தெய்வமான குரு அனுக்கிரகமும் கிருத்திகைகளால் பேணப்பட்ட முருகப்பெருமானின் அருள் இரண்டும் இணையும் மிக புண்ணியமான நாள். இந்த நாளில் முருகனை தியானம் செய்வது ஞானம் வளரச் செய்கிறது, குடும்பங்களில் சௌகார்த்தம் பெருகும், தடைகள் நீங்கி வீடு வாழ்வில் செழிப்பும் தன்னம்பிக்கையும் பெருகும். இன்று நாமும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் தியான ஸ்லோகங்களை பக்தி முறையுடன் ஜெபித்து கொள்ளப் போகிறோம். முதலில் முருகன் பிரதான தியானம், பின்னர் வள்ளி தேவசேனா சமேத தியானம் செய்யப் போகிறோம். ஸ்ரீ சுப்பிரமணிய தியானம். ஷியாமம் பாலார்க்க கோட்டி பிரபமிக துணுஜம் ஷண்முகம் துர்மதானாம் சத்ருணாம் நாசஹேதும் சிவதனயம் உமாநாதவம் தேவநாதம் வேத பிரஹ்மாதி சஸ்திரார்த்த நிபுணம் அபயப்பிரதம் பக்தலோகானாம் வந்தே ஸ்கந்தம் கிருபாலம் குணநிதி மணிசம் மோக்ஷிதம் காமதம் ச. ஸ்ரீ குமார தியானம். ஸ்பட்டிகதர்ப்பண சுத்தாங்கம் குங்குமாருண பாலகம் ஸ்வர்ணவர்ணம் ச சுப்பிரமணியம் பக்தானாம் அபயப்பிரதம். குமாரசுவாமி தியான ஸ்லோகம். வக்ரதுண்டம் மகாகாயம் ஷணானனம் சுபப்பிரதம் ஸ்கந்தம் ஷண்முகம் தெய்வம் வந்தேஹமும் உமாபதிம். ஸ்ரீ ஷண்முக தியானம். வந்தே தேவ உமாசுதம் சுரகணைர் அர்ச்சித பாதாம்புஜம் தியானைக பிரதயம் சுதாகரமணிவர்ணம் ஷண்முகசாந்தம். ஸ்ரீ வேலாயுத தியானம். சக்திதர குமாரேச சரண்ய பக்தவத்சலம் மயூரவாகனம் தேவ வந்தே ஸ்கந்தக் குஹப்பிரபும். சுப்பிரமணிய ஸ்வரூப தியானம். செந்தில் மலைமேல் எழுந்தருளும் செல்வமேனி வள்ளி தேவையானை செல்கின்ற போது மயில்மேல் வந்து பெருமை கொடும் பெருவாழ்வர் சுடர் விளக்கே. வள்ளி தேவையானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய தியானம். முதற்கண்ட தியானம். மயில் வாகனத்தில் எழுந்தருளி முத்து தாமரை போன்ற திருவடிகளால் பூமியை புனிதப்படுத்தும் செந்தில்நாதனே, உன் இருபுறமும் அருள் அனுகூலமாக வள்ளியும் தெய்வானையும் நிற்க திருமுகத்தில் சிரித்தமிழ் ஜோதி பொழியும் சுப்பிரமணியனை நான் தியானிக்கிறேன். வள்ளி தியானம். வள்ளி நாச்சியார் கன்னிப்பெண்ணின் மென்மையோடு அன்பால் உருகும் இதயத்தோடு சர்வமங்கல ரூபிணியாக முருகனின் இடப்பக்கத்தில் நிற்க அவரது பார்வை பக்தனின் துன்பத்தை ஒரு கணத்தில் உருக்கி அபயத்தை வழங்குகிறது. தெய்வானை தியானம். தெய்வானை நாச்சியார் தெய்வங்களின் அரசகுமாரியாக அழகு பொலிவு லக்ஷ்மி குணங்கள் சூழ அமைதி அனுக்கிரகம் பொழிய முருகனின் வலப்புறம் நின்று பக்தனுக்கு சாந்தியும் சௌபாகியமும் தருவாள். இருவரும் சமேத ஸ்வரூபம். இரு சக்திகளும் இருபுறமும் விளங்க நடுநின்று அம்பரத்தில் மெளிரும் ஜோதி வடிவான சுவாமிநாதன் குகன் ஷண்முகன் வேளால் அறியாமையை பிளந்து ஞானத்தை அருளும் சுப்பிரமணியனை தியானிக்கிறேன். மயில் வாகன தியானம். நீலமயில் இறகின் ஒளி போல காட்சி தரும் வாகனத்தில் அழகிய அணிகலன்களுடன் முருகன் எழுந்தருள வேலின் முனை போல் அவரது திருப்பார்வை அறிவை திறக்கிறது. ஜோதி ஸ்வரூப தியானம். தியானம் சுடரும் வேலினையும் மங்களம் பொழியும் திருநாமத்தையும் உடைய ஓர் அகண்ட ஜோதி போல அவர் தோற்றமளிக்கிறார். வள்ளி தெய்வானை எனும் இரு சக்திகளுடன் சிவனின் அருள் வடிவாக பரிபூரண முறையில் மிளிர்கிறார். சுருக்க தியானம். வள்ளி தெய்வயானை சமேத வேலாயுத தாங்கிய மயில் மீது எழுந்தருளும் சுப்பிரமணிய சுவாமியே, என் மனம், என் உயிர், என் குடும்பம் உன் திருவடியில் நிலைத்திட அருள் புரிவாயாக. இவ்வாறு குருவார் கிருத்திகையில் முருகன் தியானமும் வள்ளி தேவசேனா சமேத தியானமும் ஜெபிக்கப்படும் போது சுபகாரியங்கள் எளிதில் நிறைவேறும். பிள்ளைகள் ஞான விவேகம் பெறுவர். சொந்த வீட்டில் அமைதி நிலவும். வாழ்க்கையில் நன்மை மற்றும் மங்களம் பெருகும். கந்தனொருளால் பிரகாசமாகும். நாம் அனைவரும் இன்று செய்த இத்தியான பாராயணத்தின் பலனை முழு குடும்பத்தாருக்கும் உலக நலனுக்கும் அர்ப்பணிப்போம். சரணம் சரணம் முருகா. வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியா சரணம்.